தொல்லை இரும் பிறவீழ் சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவான் நெறியளிக்கும் வாத்த ஊரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் வரும் ஒவ்வொரு பாடலின் விளக்கத்தையும் பார்த்து கொண்டு வருகிறோம். இதுவரை 4 பாடல்களின் விளக்கத்தை பார்த்து முடித்துள்ளோம். இன்று முதல் திருவாசகத்தில் வரும் 5வது பாடலான திருச்சதகத்தின் விளக்கத்தை பார்ப்போம். இந்த திருச்சதகம் என்பது ஒரு பக்தி நிறைந்த அந்த தெய்வத்தை பற்றி கூறி அந்த மாணிக்கவாச அடிகளார் கூறி கூறி பக்தியிலேயே மூழ்கி விடுகிறார். இவ்வாறான பாடல்தான் இந்த திருச்சதகம். இது ஒரு அந்தாதி. அந்தாதி என்றால் அந்த பாடலில் ஒரு முடிவில் இருந்து மற்ற பாடலின் தொடக்கம் ஆரம்பமாகும். ஒரு வார்த்தை கூறியிருப்பார், அந்த வார்த்தையிலேயே அடுத்த பாடல் ஆரம்பமாகும். இப்படி 1 2 இல்லை, 100 பாடல்கள் எழுதியிருக்கிறார் மாணிக்கவாசக அடிகளார். இது 100 பாடல்கள் கொண்டதுதான் இந்த திருச்சதகம். இந்த 100 பாடல்களையும் 10 சிறிய பாடல்களாக பிரித்திருக்கிறார். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் வருகிறது. எல்லாமே பக்தி ரசம் நிறைந்த பாடல்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 10 பாடல்களும் ஒரு தலைப்பின் கீழ் வருகிறது. இவ்வாறாக அமைத்திருக்கிறார். இதுவும் ஒரு அந்தாதி என்பதால் இது மிகவும் பெரிது. அந்த ஈசனின் அருள் இல்லை என்றால் இவ்வாறான ஒரு பாடலை இயற்றவே இயலாது. மாணிக்கவாசக அடிகளாரின் இந்த திருச்சதகத்தின் விளக்கத்தை இப்பொழுது காண்போம். மெய்தான் அரும்பி விதி விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே. உன்னுடைய திருப்பாதங்களை நினைக்கும் பொழுதே, வீர கழல் அணிந்த அந்த திருவடிகளை நினைக்கும் பொழுதே எனது உடம்பெல்லாம் சிலுசிலிர்க்கிறது. சிலுசிலிர்க்கிறது என்றால் ஹார்டிகுலேஷன்ஸ் ஆல் ஓவர் த பாடி என்று கூறுவார்களே, இந்த கூஸ்பம்ஸ் என்று கூறுவார்கள். ஏதோ ஒரு ஆனந்த நிலையில் நாம் போகும் பொழுது அந்த ஒரு உணர்வு நமக்கு வரும். உன் பாதங்களை நான் நினைத்தாலே அந்த ஒரு நினைவில் நான் போய் விடுகிறேன். அந்த ஒரு உணர்வு எனக்கு வந்து விடுகிறது. உடனே என்னை அறியாமலே என்னுடைய கண்களில் எல்லாம் கண்ணீர் நிரம்புகிறது. கண்ணீர் என்றால் ஏதோ நாம் கவலையை சொல்லி அழும் கண்ணீர் இல்லை, ஆனந்த கண்ணீர். மனம் நிறைந்திருப்பதால் அந்த கண்ணீர் எனக்கு வருகிறது. அது மட்டுமல்ல, என்னை அறியாமலேயே என் தலைமேல் நான் கை வைத்து உன்னை வணங்குகிறேன் இறைவா. பொய்தான் தவிர்த்து, அந்த சமயத்தில் என் மனதில் எந்த பொய்யும் இல்லை. இது உண்மையான பக்தி. உன்னை நான் போற்றுகிறேன், ஜெய ஜெய என்று உன்னை போற்றுகிறேன். உனக்கு வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும் என்று நான் போற்றுகிறேன். இந்த உன்னை வணங்கும் இந்த கைகளை நீ நழுவ விடேன், நீ நழுவ விடாதே. உடையானே, எல்லாம் கொண்டவனே, எல்லாம் உடையவனே, என்னை கண்டுகொள்ளே என்று இறங்குகிறார் மாணிக்கவாசக அடிகளார். உன்னை வணங்கின இந்த கையை நீ நழுவ விடாதே, என்னையும் நீ கண்டுகொள்ளு என்று கேட்கிறார் மாணிக்கவாசக அடிகளார். அவருடைய அடுத்த அந்த திருச்சதகத்தில் வரும் பாடல்: கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகெடினும் நல்லேன் நினது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்க பெரின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே. உன்னை மட்டுமே நான் வணங்குகிறேன் இறைவா.
உன்னை மட்டும்தான் என் வாழ்நாளில் நான் வணங்கி இருக்கிறேன். வேற எந்த தெய்வத்தையும் நான் வணங்குவதில்லை. இதனால் எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அது எனக்கு கவலை கிடையாது. அதை நான் கவனிக்க மாட்டேன். உன்னை மட்டும்தான் நான் நினைத்து வணங்குகிறேன். வேறு பிரம்மா இருக்கிறார், விஷ்ணு இருக்கிறார், வேற பல தெய்வங்கள் இருக்கின்றன. சிறு தெய்வங்களும் பெரு தெய்வங்களும் பலவாறாக இருக்கிறது. இதையெல்லாம் நான் வணங்கவே மாட்டேன். எனக்கு தெரியாது, எனக்கு வணங்க தெரியாது. உன்னுடைய அடியார்களோடு தான் எப்பொழுதும் நான் பழகுவேன். ஏனென்றால் அப்பொழுதுதான் அந்த பக்தி எனக்கு கிடைக்கும். பொதுவாகவே சொல்வார்கள், நாம் எப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோமோ அவ்வாறாகவே நாம் அமைய பெறுவோம் என்று. உன்னுடைய உடனே தான் நான் இருக்கிறேன். இதனால் எனக்கு நரகம் கிடைத்தாலும் எனக்கு அது கவலை இல்லை. அங்க போக வேண்டிய கதி வந்தாலும் எனக்கு அது கவலை இல்லை. உன்னை அல்லாது வேறு ஒரு தெய்வத்தையும் நான் வணங்குவதில்லை உத்தமனே என்று கூறுகிறார். பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே, எனக்கு வேறு எந்த தெய்வமும் தெரியாது, வேற எந்த தெய்வத்தையும் நான் வணங்கப் போகுவதும் இல்லை. உன்னை மட்டும்தான் நான் வணங்குகிறேன். இதனால் எனக்கு என்ன கதி வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், அதனால் துன்பம் வந்தாலும் எனக்கு அது கவலை இல்லை என்று கூறுகிறார். உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மனதோடு மாலிவன் என்ன மன நினைவில் ஒத்தன சொல்லிட ஊர் திரிந்து எவரும் தத்தம் மனத்தன பேச எஞ்ஞான்று கொள் சாவதுவே. நீ உத்தமன் என்றால் தலைவன். நீ அத்தன், என்னுடைய தகப்பனும் நீதான். உடையான், எல்லாவற்றுக்கும் உடையவனும் நீதான், படைத்தவன் நீதான், எல்லாமே உனக்கு உரியதுதான். உன்னை நினைத்து நினைத்து நான் உருகுகிறேன். உன்னை நினைத்து உருகும் பொழுது எனது கண்ணில் கண்ணீர் வருகிறது. நான் ஏதோ ஒரு வேற நிலைக்கே செல்கிறேன். இதனால் மற்றவர்கள் எல்லாம் இவனுக்கு என்ன பித்து பிடித்து விட்டதா, பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கேட்கிறார்கள். நீ எங்கெல்லாம் இருக்கிறாயோ, வேறு ஊரில் உள்ள பல இடங்களுக்கெல்லாம் நான் போகிறேன். இதையே ஊர் திரிந்து உன்னை எங்கெல்லாமோ நான் தேடி போய் எங்கெல்லாமோ நான் உன்னை வணங்குகிறேன். எங்கு நான் சென்றாலும் இவனுக்கு என்ன பைத்தியமா என்றுதான் கேட்கிறார்கள். அவ்வாறு என்னுடைய மனம் உன்னிடம் அழிந்து விட்டது. எனக்கு வேறு ஒன்றுமே தெரியவில்லை, உன்னை மட்டும்தான் தெரிகிறது. நான் இருப்பதோ, என் உடம்பு இருப்பதோ, என் நிலையோ எதையும் எனக்கு தெரியவில்லை. அதனால் என்னை மற்றவர்கள் எல்லாம் பித்தனா இவன் என்று கேட்கிறார்கள். அவ்வாறு உன்னிடமே நான் அழிந்து விட்டேன். இதை பொருட்படுத்தாமல் அந்த சிவ ஞானத்திலேயே நான் திளைத்து நிற்கிறேன் என்று கூறுகிறார். அந்த ஒரு நிலை எனக்கு எப்பொழுதும் வேண்டும். நான் நிற்கிறேன், இதை போல்தான் நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும், வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம் என்று கேட்கிறார் மாணிக்கவாசக அடிகளார். இந்த பாடல்கள் முழுவதுமே இது போல்தான் பக்தி வெள்ளத்தில் நம்மை மூழ்கடிக்கும் பாடலாக இருக்கிறது. மேலும் அவரின் பாடல்களை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.